இவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்திருக்குன்னா அது கார்த்திக் சுப்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளோட தாட் ப்ராசஸில் உருவான மிக அழகான ஆழமான ஒரு சிந்தனை சிறப்பாக வந்திருக்கு. என்னோடய படத்தில் என்னோடய கேரியரில் இது நான் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன், மதிக்கிறேன், பெருமைப்படுறேன் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அண்டு என்னோடய கோஆர்டிஸ்ட் முக்கியமாக சொல்லணும், எஜே சூர்யா சார் பற்றி சொல்லணும்னா, இவர் படங்களில் பார்த்து இந்த மனுஷன் எந்த மாதிரியான மனுஷனாக இருப்பாப்புல எனக்குள்ளே ஒரு ரஃபாக ஒரு இமேஜ் இருந்தது. இந்த மாதிரியான ஆள் தான் இப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு ஒரு ஆள் மனுஷனை வந்தார். சாதாரண பழகினாப்புல. ஏன்னா இருக்கிறவங்கிட்ட வேறு ஏதாவது ஆட்டிடியூட் இருந்தால் என்னால் ஒரு கோஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப சிம்பிளாகவும் சாதாரணமாகவும் ஒரு சீனுக்கு நான் ஏற்கனவே 4-5 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் இல்லாமல் சினிமா புதுசாக வந்த நடிகர் மாதிரியே நடந்துக்கிட்டார். அது வந்து எங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு மனதளவில். அது வந்து அவருடைய பெருந்தன்மை. இப்போ என் நண்பர் பாபி அண்ட் கருணா அவங்களோட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ஏற்கனவே இருக்க டைமிங் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஈகோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் அடுத்து நடிச்சிருக்கேன் அஞ்சலி, பூஜா, கமாலினி, அந்த கதாபாத்திரனோட சாய்ஸஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது படத்தில் பார்க்க உங்களுக்கு அழகாக வெளிப்படும். ஸோ அந்த 2 குழந்தைங்க அப்புறம் சந்தோஷோட இசை. ஸோ ஓவராலாக இந்த படம் நான் இன்னும் படத்தை பார்க்கல, டப்பிங் எப்போ என் போர்ஷன் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் டீசரும் படத்தை பார்க்கணும் ஆர்வத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக இந்த படத்தை நானும் பார்க்க ஆர்வப்படுறேன். எனக்கு வந்து நல்லா இருக்கும். நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த படத்தில் ஆக்டராக கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னென்னா என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப ஆம்பிஷனாக இருக்குது, பெரிய ஆம்பிஷனாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும், ஒரு நல்ல பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவனை இப்படி சாப்பிட விடலை, இப்படி சாப்பிட வச்சு அந்த மாதிரி. என்னென்னா அதுக்கு வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி நானே இன்னும் ஹீரோ ஆகிக்கிட்டு பெரிய ஜேர்னி, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னி. அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தா அப்புறம் சரியான படங்கள் எனக்கு நடிக்கிறதுக்கு அமையலை. அப்புறம் ஒரு வெளியாளர்கள் என்னை டைரக்ட் பண்ணும்போது நான் அவங்களுக்குடைய எக்ஸ்பெக்டேஷன் சரியாக பண்ணலையா, ஒரு மேஜிக் நடக்கலை. அப்போ வந்து ஒரு நியூ அன்பியார் படத்துலலாம் நான் நடிக்கும்போது என்னை வந்து மிமிக்ரி பண்ணாங்க ஆடியன்ஸ் வந்து என்னை நல்ல நடிகனாக ஒத்துக்கிட்டாங்களே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு மரியாதையான நடிகனாக என்னை அக்செப்ட் பண்ணல. அந்த பெயின் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா எங்கே போனாலும் ஏன்டா நீ டைரக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் நான் ஒன்று சொல்லுவேன், அந்த 16 வயதுகளில் சப்பானி கேரக்டர். அப்போ ஸ்ரீதேவி மேடம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருமே இனிமேல் சப்பானிக்கு கூப்பிடக்கூடாது, கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, என்னப்பா எல்லாரும் இப்போ கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னா, இல்லை எங்க நான் தான் கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் நீ சப்பானின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் நடிகனாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ஏன் நீ டைரக்ட் பண்ணக்கூடாது, ஏன் நீ நடிக்கிற அப்படின்னே கேட்பாங்க. அப்போ அந்த சப்பானி மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை வந்து ஒரு நடிகனாக மதித்து ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று கொடுத்து என்னை நடிக்க வச்சதுனால ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஆக்டராக நான் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் ஜேர்னியை ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இந்த சம்மரில் எல்லாரும் என்டர்டெயின் பண்ண போகிற படம். இந்த படம் பார்த்துட்டு என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா எல்லா கணவன்களும் தன் மனைவியோட ஒரு வாரமாவது ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட எமோஷனை மதித்து நடந்துக்குவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுவே இந்த படத்தினுடைய வெற்றியாக இருக்கும். இந்த படத்தில் இருந்து டைரக்டர் விஜய் சேதுபதி சார், பாபி தம்பி, கருணா சார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஜென்யூனான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சாங்ஸ். சார் வந்து எங்கே சார் தானே சந்தோஷ் நாராயண் சார் வந்து செம சாங்ஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் நான் படமும் பார்க்கல, நான் டைரக்டர் சொன்னார் சாங்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கலக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வெரி ட்ரெண்டி ஃபிலிம் இறைவி கார்த்திக் சுப்ராஜோடைய முத்திரையோட ரெடியாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சி குமார் சார் அவர்களுக்கும் அபியே நபி சாருக்கும் ஞானவேல் சாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ்ஏ சூர்யா சார், அவர் வந்து ரொம்ப டைரக்டராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்டராக அவர் நடித்த படங்களில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். பட் ஆனால் ஏதோ அவரை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தோணுச்சு. இட்ஸ் அ வெரி கிரேட் ஆக்டர். அவர் இன்னும் பெருசாக யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவர் வந்து இனிமேல் எல்லாருமே கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க.
சப்பானி யாரும் கூப்பிட வாய்ப்பே இல்லை, கோபாலகிருஷ்ணன் தான். தேங்க்யூ சார். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக பேசுவீங்க, அதை நான் கவனம் பண்ணுறேன். அண்ட் தென் எல்லா வாட்டியும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான், இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூஸ் எழுதும் போதும் இதை பற்றின இது எழுதும் போதும் படத்தோட கதையோ அதோ பிரேக் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சுவாரஸ்யத்தை பிரேக் பண்ணுற மாதிரி கதைகள் எழுதிட வேணாம். அது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட்டை நான் பீட்சாக்கு வச்சேன், ஜிகர்தண்டாக்கு வச்சேன். எல்லாருமே அதை பற்றி அதை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதை பற்றி எதுவுமே இல்லாமல் இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நான் கார்த்திக் சுப்ராஜோட ஃபஸ்ட்டு பீட்சா மூலமாக அதுக்கப்புறம் தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அந்த டிஜிட்டல் மயம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓப்பனான சோர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் க்ரியேட் பண்ணி விட்டது. அதுக்கு நம்பிக்கையை வந்து விதித்தது வந்து கார்த்திக், நலன், நவீன், அது மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்து என்னென்னா பேரல் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்ற இடத்துல வந்து கமர்ஷியலுக்கும் பேரலுக்கும் நடுவில் ஒரு பாலத்தை வந்து நிச்சயமாக அது க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜோட 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜிகர்தண்டா உண்மையிலே எனக்கு அதோட அதில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இறைவி பார்க்குறப்போ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஒர்க்கை வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற 2 படங்களோட விட இந்த இறைவி படம் நிச்சயமாக வந்து எமோஷ்னலாக அதோட வேல்யூவை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தோனிதாசன் சூப்பராக இருக்குண்ணா உங்கள் சாங், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக நான் படம் பண்ணுறது, என் படத்தில் எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னல் வேல்யூவோடு தான் இருக்கும். எது பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன் நான். அது முழுக்க இந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி, பெண்களை வந்து பிரதானப்படுத்தி, பெண்களை வந்து உயர்வாக சொல்லியிருக்கிற படங்கள் நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிகம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஒன்று கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை வந்து அவங்களை வந்து ஒரு போதைப் பொருளாகவும் சதைப்பிண்டமாகவுமே காட்டியிருக்கிற ஒரு தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிற படமாக நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. இந்த அணி வந்து வெற்றி அடையணும். ஹீரோவா சிம்பு இந்த படம் ரிலீஸுக்கு ஒன்றுமே பண்ணல. அவர் எனக்கு அந்த வருத்தம் உண்டு. ஒன்றுமே பண்ணல. ஒவ்வொரு தடவையும் பண்ணுவேன், ஜி இதை பண்ணுவோம், இதுவும் அது வந்துடும் ஜி, அது வரணும்னு இருக்கும்போது வரும் ஜி.